கொண்டிருக்கிறது. சீக்கிரமாகட்டும். என்ன பியூ தாய், பெயர் சூட்டும் உரிமை அத்தைக்கு இருக்கிறது. இருப்பினும் எவ்வளவு நேரம் காத்திருப்பது? சரி, பேரை சொல்லிவிடு. சரி, சொல்லுங்கள். என்ன பெயர் வைத்தீர்கள்? ரகுநாத். 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 ஆஹா, பிரமாதம் பிரமாதம். என் ரகுநாத். நல்ல பெயர் சூட்டி இருக்கிறீர்கள். மஸ்தானி பாய், வாருங்கள். சரியான நேரத்திற்கு தான் வந்துள்ளீர்கள். வாருங்கள், உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. அம்மா, எவ்வளவுதான் அவமானப்பட்டாலும் திருந்துவதில்லை. அவமானப்படுவதற்காகவே மீண்டும் மீண்டும் வருகிறார்கள். என்னவர்கள் என்னை அவமானப்படுத்த மாட்டார்கள். இது எனது வீடு, எனது குடும்பம். நான் ராவின் பிள்ளையை ஆசிர்வதிக்க வந்துள்ளேன். ஆசீர்வாதம் கொடுக்க வந்தாயா, உறவிற்காக பிச்செடுக்க வந்தாயா? ராவ் இல்லாத நேரத்தில் அவர் குழந்தைக்கு அன்பளிப்பு கொடுக்க வந்துள்ளேன். நீ பேஷ்வா குடும்பத்தில் சேர வேண்டும் என்றால் காவி நிற துணியை எடுத்து வந்திருக்க வேண்டும். பச்சை நிற துணியில் எதற்காக இவ்வாறு விஷத்தை மூடிக்கொண்டு வந்தாய்? நிறங்கள் ஒவ்வொன்றையும் மதங்கள் தான் தேர்ந்தெடுக்கின்றன. ஆனால் நிறம் ஒரு மதம் அல்ல. சில நேரம் மனித மனம் மதம் பிடித்து கருப்பாகி விடுவதால் காணும் நிறமெல்லாம் மதமாக தெரிகிறது. பேசட்டும் சீமாஜி, இவள் வாயில் விழாதே. துர்காவிற்கும் தர்காவிற்கும் உள்ள வித்தியாசத்தை மறந்துவிட்டாள். மறந்துவிட்டது நான் அல்ல, நீங்கள் தான் மதகுரு அவர்களே. அதே துர்கைக்கு நீங்கள் அணிவிக்கும் தாவணி பச்சை நிறம், ரவிக்கை பச்சை நிறம், பாவாடை பச்சை நிறம். தர்காவில் பெரிய பெரிய ஃபக்கீர்களின் சமாதிகளுக்கு காவி நிறங்கள் அணிவிக்கும் பொழுதெல்லாம் நிறங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா? ராவை நிச்சயம் பாராட்டியாக வேண்டும். வாளை போலவே உன் நாக்கும் கூர்மையாக இருக்கிறது. போருக்கு துணிந்தவள். ஒரு சிறு கல்பட்டாலும் அடுத்த கணம் வாளில் தான் கை இருக்கும். கிருஷ்ணா பட் அவர்களே, இந்த வருடம் பித்ருபட்சத்தில் இவள் பெயரில் பிண்டம் போட்டு தேவசம் செய்து விடுங்கள். நம்மை பொறுத்தவரை இவள் உறவு அற்று போய்விட்டது. போமா போ. பிண்டம் போடுவது என்பது நம் வம்சத்தினருக்கு தானே அம்மா. இதை செய்தால் உங்களில் ஒருவளாக ஏற்றுக்கொண்டதாகிவிடும்.